வாழைத்தண்டு சாம்பார் செய்ய போகிறேங்க. இந்த வாழைத்தண்டு கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக செஞ்சு பெரிய சைஸ் தண்டுனால ரெண்டாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நார் எடுத்துகிட்டு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸு புளிங்க, 2 சின்ன சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணுங்க. கடுகு பொரிஞ்சவுடன் சீரகம் 1 ஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனில் தேவையான அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு செகண்ட் அப்படி வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்டை கொஞ்சம் வேக வைக்கணுங்க. புளி சேர்த்துட்டா வேகாது. தண்டு வெந்துடுச்சுங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்துடலாங்க. ஏன்னா புளி சாம்பாரில் கொஞ்சமாக ஊற்றினதாங்க நல்லாயிருக்கும். இப்போ இதில் புளி கரைசல் சேர்த்தாச்சுங்க. இது ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வேக வைக்கணுங்க. இப்போ புளி பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இதில் பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தால் போகிறோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வந்தால் போடுங்க சாம்பார். இப்போ கொதி வந்துடுச்சு. இல்லை கொஞ்சம் பெருங்காயம் ஏற்கனவே பருப்பில் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க.